அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்குது இந்த ஜடேஜா பிளஸ் சாம் கரன் ஃபார் சஞ்சு சாம்சன் ட்ரேட்ல? இந்த கதையில வந்திருக்குது இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட். எஸ் கைஸ், இந்த ட்ரேட் டீல் கேன்சல் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், என்ன நடக்குது? ஒன் லாஸ்ட் சான்ஸ் இருக்கா இங்கே சிஎஸ்கேக்கு இதே ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஜட்டுவை ரீடைன் பண்ணி சஞ்சு சாம்சனை ஆல் கேஷ் டீலாக நடத்தி முடிக்கிறதுக்கு. அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த ட்ரேட் விஷயத்த? இந்த ட்ரேட் உண்மையாலுமே நடக்க போதா, இல்லைன்னா இந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக கேன்சல் ஆக போதா? பட் அப்படியே இந்த சந்தோஷத்தை எல்லாம் குண்டை தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி இன்னைக்கு ராஜஸ்தான் அண்ட் சிஎஸ்கே ஒரு ஃபைனல் மீட்டிங்கை போட போகிறாங்க. இதில் ஆல்மோஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? சிஎஸ்கே இந்த ட்ரேட்டை பண்ண போகிறாங்களா? இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்தலாம். நமக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நேற்றுக்கு சஞ்சு சாம்சனுடைய பர்த்டே இருந்துச்சு. ஸோ ஏஆர் ஸ்ரீகாந்த் ஃபுல்லாக ஹாப்பி பர்த்டே சஞ்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் எல்லோ டெக்ஸ்ட்டில் போட்டு அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நம்மளோட ராஜாமணினா சஞ்சு சாம்சன் போஸ்ட் எங்கே போடுறோமா, ஸோ எல்லோ ஆட்டை போடு, லயன் எம்யூஜியை போடு அப்படின்னு சொல்லி அவரு தனியாக வைப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் சேட்டா வராரு அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் சஞ்சு சாம்சனுக்காக நேற்றுக்கு பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். என்னதான் சஞ்சு வரார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொண்டாட்டம் இருந்தாலுமே, அதே மாதிரி ஜட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வருத்தம் நம்ம எல்லா மனசுலையுமே இருந்துகிட்டே இருக்குது கைஸ். இதெல்லாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஜட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு வந்துடுவார். கண்டிப்பாக இது நடக்க போகிறது இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரேட் ரூமர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேர் நம்பிட்டு இருக்காங்க. பட் கிரிப்பர்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மாதிரி தான் கேட்க தோணுது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் டீல் மோஸ்ட்லி கேன்சல் ஆகிறதுனா சான்சஸ் இருக்குது. பிகாஸ் கைஸ், ஜடேஜா சஞ்சு சாம்சன் 18 crores ஒர்த் அண்ட் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிச்சிக்கலாம். பட் ராஜஸ்தான் ஜடேஜா மட்டும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பிரேவிஸை கொடுங்க, எங்களுக்கு பத்திரனவை கொடுங்க, அவங்க கொடுங்க, இவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஜடேஜா கூட ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க ராஜஸ்தானுக்கு. பட் சிஎஸ்கே எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணி ஓகேப்பா, எங்களால் பிரேவிஸ் பத்திரனால கொடுக்க முடியாது, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாம் கரனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையில வந்து நின்றுச்சு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 48 ஹவர்ஸ்லுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய குண்டு வரப்போகுது. அது உங்கள் மனசெல்லாம் உடைச்சி சுக்குநூறாக ஆக்க போகுது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அடுத்த 48 ஹவர்ஸில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ பிளேயர்ஸ் ட்ரேடெல்லாம் டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் எல்லா சைனிங்குமே நடந்து முடிஞ்சிடுச்சு. பேப்பர் ஒர்க்ஸ், ஸோ சில பல பேப்பர் ஒர்க்ஸ் தான் இப்போ இருக்குது. ஸோ அது பிசிசி அண்ட் ஐபிஎல் அப்ரூவல் கொடுத்தா இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சிடும் அப்படின்னு இருந்தோம். பட் ராஜஸ்தான் பசங்களா, உங்களுக்கு என்னடா சொல்கிறது அப்படின்னே தெரியல. இல்லை, ஒரு ஐபிஎல் டீமாக இருந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ண முடியாமல் அவங்களால? இந்த ஒரு பெரிய கேள்வி எல்லார் மனசுல இருந்துகிட்டு இருக்குது. என்னதான் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் அப்படி சொல்லுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் இருங்க, இவங்க ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸுக்காக எப்படி அப்ரோச் பண்ணாங்க சஞ்சு சாம்சனுக்கு அப்படின்னே தெரியல. பிகாஸ் கைஸ், ராஜஸ்தான் ஆல்ரெடி 8 ஃபாரின் ஸ்லாட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஐபிஎல் டீம் பார்த்தீங்கன்னா 8 ஃபாரினர்ஸ் தான் கண்டிப்பாக எடுக்க முடியும், 8க்கு மேலே எடுக்க முடியாது. இந்த ராஜஸ்தான் பசங்க 8 ஃபாரின் ஸ்லாட்டும் ஃபுல் பண்ணிவிட்டு தாங்க சாம் கரன் 9வது ஃபாரின் ஸ்லாட்டாக சாம் கரனை போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இவனுங்க. எஸ் கைஸ், இந்த ஒரு பேசிக் திங்குமே தெரியாத இந்த டீம் எல்லாம் வந்து பிரேவிஸை கொடுங்க அப்படின்னு எந்த வாயில் கேட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. உங்களுக்கு ஐபிஎல் டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எஸ் கைஸ், எவ்வளோ பேர் ராஜஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த அந்த பேரெல்லாம் இப்போது இந்த டீமை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ஜட்டுவை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வேறு டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டே இருக்கோம் நம்ம இப்போது. ஸோ எஸ், சாம் கரனும் கேட்டாங்க. சாம் கரன் எல்லாம் முடிச்சிக்கலாப்பா, ஓகே இந்த ட்ரேட் முடிஞ்சிடல, டீல் டன், நீங்கள் சஞ்சு எடுத்துக்கோங்க, சைன் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த டைமில் இப்போ தான் தெரிய வந்திருக்குது. லைக் நம்மளுடைய 8 ஃபாரின் ஸ்லாட்டும் முடிஞ்சிடுச்சே, நாங்கள் எப்படி சாம் கரன் 9வது ஃபாரின் ஸ்லாட்டாக ஃபுல் பண்ண முடியாதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரேட் டீல் கேன்சல் ஆகலை கைஸ். எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்விட்டர் சைடில் கேன்சல் ஆக போகுதுன்னு. கேன்சல் ஆகலை. ஸ்டில் இந்த ட்ரேட் இஸ் ஆன் தான். பட் சீக்கிரமாக நம்மளோட மனசு ஒடிக்க அவங்க விரும்பல. கொஞ்ச நாள் எடுத்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி ஹைப்பை கொடுத்து அப்படியே இதே சேட் மைண்ட் செட்டோடைய November 15க்கு மேலே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிட்டன்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை சொல்ல போகிறாங்க. ஐ மீன் அப்போ தான் இவங்களால் சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு ஃபாரினரை ரிலீஸ் பண்ணால் தான் சாம் கரனை அக்வயர் பண்ண முடியும். ஸோ சாம் கரனை அக்வயர் பண்ணி இந்த ட்ரேட் டீல் அப்போது தான் அஃபீஷியலாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போது கிரிப்பர்ஸ் அஃபீஷியலாக பிரேக் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு வேணாம் கைஸ். ஜட்டு நம்ம டீமில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஜட்டு இருக்க மாட்டார் கைஸ் கண்டிப்பாக. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரேட், ஜட்டு சாம் கரன் எந்த ட்ரேட் டீலாம் நடக்கலனாலுமே ஜட்டு இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கைஸ்? பிகாஸ் சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்காக
சிஎஸ்கே வருவாங்களா, ஜட்டு நீ போயிடுப்பா ராஜஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரேட் டீல் ஒத்து வரலையா, ஜட்டு நீ சிஎஸ்கேல இருந்துடுப்பா அப்படின்னு சிஎஸ்கே சொன்னால் ஜட்டு இருந்துடுவார் கைஸ். அவருக்குமே ஒரு பக்கத்துலேருந்து தோணும், லைக் சஞ்சு சாம்சனுக்காக இவங்க என்ன விடவே ரெடி ஆகிட்டாங்க, இந்த ஃப்ரான்ச்சைசிக்காக இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன், இவங்க ரீட்டைன் ஆகும் அப்படின்னு சொன்னும் போது ரீட்டைன் ஆகிடணுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக ஆப்ஷனில் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இருப்பார். ஸோ அதெல்லாம் கீப் இட் அண்ட் அசைட் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இந்த ட்ரேட் டீல் முடியல, ஐ மீன் கேன்சல் ஆகல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டாக பண்ணியிருக்காங்க நவம்பர் 15க்கு அப்புறமா. ஐ மீன் ரிலீஸ் அண்ட் ரிட்டன்ஷன் சொன்ன அடுத்த நாளே இதை சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் சண்டே வேறு வருது கைஸ் அன்றைக்கு. இல்லைனா ரிலீஸ் அண்ட் ரிட்டர்ன் சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த ட்ரேட் டீலை அஃபீஷியலாக முடிக்கிறதுனா சான்ஸ் இருக்குது. இல்லைனா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேணும்னா ஜட்டு டு சஞ்சு சாம்சன் ட்ரேடை முடிச்சிக்கலாம். பட் சாம் கரன் நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஆல் கேஷ் டீலாக கொடுத்துடுங்க, நாங்கள் எங்களுடைய பர்ஸ்லேருந்து 2.40 crores உங்களுக்கு கொடுத்துட்றோம், அப்போ எங்களுக்கு சாம் கரனுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி இதுவுமே சொல்கிறாங்க. பட் இது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. லைக் நீங்கள் கண்டிப்பாக 2 பேரும் ஒரே தாட்டி கொடுத்துடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கேயே நம்ம ஸ்வாப்பை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள், இது ஒரு சினாரியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் யாருமே இப்போவே ஹாப்பியாக இருக்க போகாதீங்க. பிகாஸ் ஜட்டு போகிறது தான். ஜட்டு போகிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்னு தான் தெரியுது. பிகாஸ் நம்ம 2025 எப்படி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துன்னு வந்து அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணல அண்ட் நம்மளோட டீமுக்கும் செட் ஆகலை. அந்த மாதிரி ஜடேஜாவோட சிச்சுவேஷனும் மாறிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஜட்டு விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணும். பிகாஸ் ஜடேஜா ஆல்ரெடி T20ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அண்ட் அவர் கண்டிப்பாக இப்போ T20 ஸ்டாண்டர்ட்ஸுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாரு. நம்ம ஜஸ்ட் 6 ஹீட்டர்ஸ் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு 6 ஹீட்டர் எடுத்துன்னு வரணும் அண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு டாப் ஆர்டரில் ஒரு பேட்டர் எடுத்துன்னு வந்தால் நம்ம டீம் அன்பீட்டபிளாக மாறிடும். சஞ்சு சாம்சன் வரது சிஎஸ்கேக்கு கரெக்டு தான் கைஸ். எஸ், இப்போது நம்மளால் தாங்கிக்கவே முடியல, எல்லாராலுமே தாங்கிக்க முடியல. நான் இப்போ இந்த மாதிரி சொன்னாலுமே ஜட்டு போகிறது ஆக்சுவலாக எமோஷ்னலாக ஒரு பெரிய ஹர்ட்டை க்ரியேட் பண்ணுது. பட் நம்ம டீமோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும் கைஸ். நம்ம டீமோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது சஞ்சு தான் சிஎஸ்கேக்கு ரொம்ப தேவைப்படுறாரு. அண்ட் இப்போது சில பேர் சஞ்சு வேலை ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னா சொல்லலாம். நீங்கள் ஹேட் பண்ணுங்கள், சஞ்சுவை பண்ணாதீங்க, போய் ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுங்கள், ராஜஸ்தானை ஹேட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க தானே இந்த மாதிரி சஞ்சுவை விட்டுன்னு இருக்குது. அவங்க விட்டுறதுனால தான் இந்த ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சஞ்சு கண்டிப்பாக நம்முடைய சூப்பர் கிங்காக மாறி வரதா போகிறாரு. மாறி வந்து 600 runs கண்டிப்பாக ஷூவராக அடிக்க போகிறாரு கைஸ் நம்முடைய சஞ்சு. நீங்கள் அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைங்க. பிகாஸ் அவரே கேட்டு வந்திருக்காரு கைஸ் ராஜஸ்தான் கிட்ட, என்ன ட்ரேட் பண்ணால் சிஎஸ்கேக்கு தான் ட்ரேட் பண்ணுங்கள், நான் எல்லோவில் தான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிடிவாதமாக வந்திருக்காரு. அப்படின்னா அவர் ஏதோ சம்பவம் பண்ணுறதுக்கு தான் வந்துன்னு இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய சஞ்சுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்தே ஆகணும் கைஸ். ரேடர் தளபதி நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது கைஸ், ஒரு பண்ணி கொடுத்துருக்கு நம்மளுக்கு. பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ராஜஸ்தானுக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, உங்களுக்கான சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம் தளபதி. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கான அப்டேட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், சொல்லுதா கைஸ், இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். பாய் கைஸ்.